நம்மள பலர் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. அதாவது ஜெபம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம் அப்படின்னு வர்ற நேரத்தில தேவன்ட்ட போயி நம்ம முறையிடுறது அப்படின்னு. ஆக்சுவலா ஜெபம்னாலே தேவனோடு உரையாடுவது, தேவனோடு உறவாடுவது அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கும் அதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறீங்களா? நீங்க பிரச்சனை நிமித்தம் போய் நிக்கிறீங்க அப்படிங்கிறத விட, எல்லா நேரத்திலும் நீங்க தேவனோடு உறவாடணுங்க. எல்லா நேரத்திலும் தேவனோட உரையாடிக் கொண்டே இருக்கணும். தானியேல் 3 நேரமும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவனுக்கு 3 நேரமும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுறோம் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் பிரச்சனைய மட்டுமா பேசுவோம்? நம்ம வாழ்க்கையில நடந்த சந்தோஷங்களையும் ஷேர் பண்ணுவோம்ல. அததாங்க தேவன் விரும்புறார். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நன்மைகள அனுபவிச்சிருக்கீங்களோ, அதையும் போய் தேவன்ட்ட தெரியப்படுத்துங்க. அப்ப தேவன் சந்தோஷப்படுவார். நீங்க தேவன்கிட்ட எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணும்போது, உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கூட அது தேவனுக்கு தெரியும். நீங்க சொல்லி தான் தெரியும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே தேவனுக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்லணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறார்.